முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, மிகவும் வேதனையோடு உன் அப்பா நான் இங்கு வந்து உள்ளேன் தங்கமே. நேற்று இரவு நடந்ததை பற்றி சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன். நேற்று இரவு உன்னுடைய துணை உன்னை நினைத்து மிகவும் நொந்து போய் அழுது கொண்டு இருந்தார். அவரிடம் போய் மனம் விட்டு பேசாமல் இருப்பதை பார்த்து என்னுடைய மனமும் வாடிப்போய் இருந்தது. அதனால் அவரை பார்த்து நேரில் சென்று நலம் விசாரிக்க சென்று இருந்தேன். அப்பொழுது அவர் வீட்டில் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு மிகவும் அழுது கொண்டே இருந்தார். இத்தனை நாட்களாக நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் முருகனப்பா, அவரையும் என்னை மன்னிக்க சொல்லுங்கள், நானும் அவரும் சேர்ந்து வாழ வேண்டும். இந்த உலகமே எங்களை வெறுத்தாலும் நீங்கள் மட்டும்தான் என்னுடன் இருக்கிறீர்கள். அதனால்தான் என் குறைகள் நிறைகளை உன்னிடம் சொல்கிறேன் என்று உன் துணை ஆன அவள் என்னிடம் கூறி அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கின்றாள் தங்கமே. அதை பார்த்து நான் மிகுந்த மன வேதனை அடைந்து விட்டேன். தான் செய்த தவறை அனைத்துமே அவள் உணர்ந்து விட்டாள். இப்பொழுது உனக்காக உன்னை தேடியும் வரப்போகின்றார். என் செல்ல மகனே, அவளை நீதான் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நம்முடைய 5 விரல்கள் ஒன்றாக இருக்கின்றதல்லவா? சொல், ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது. அதே போல்தான் வாழ்க்கையில் இருக்கும் நபர்கள் கூட ஒரு சமயம் கோபமும் மறுபக்கம் பாசமும் காண்பிப்பார்கள். இப்பொழுது உன் துணை உனக்காக பாசத்தை காட்ட வருகிறாள். அந்த பாசத்தை ஏற்றுக்கொள் தங்கமே. நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதான் வாழ்க்கை. என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன். இனி என் அருள் ஆசியுடன் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாகத்தான் இருப்பீர்கள். யாம் இருக்க பயமேன் உனக்கு, நான் இருக்கின்றேன் தங்கமே. ஓம் முருகா.